வேற என்ன கேட்குறீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்கு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம். காவல்துறை மிரட்டுறாங்க அப்படின்னு இப்போ பொறுத்தளவுக்கு காவல்துறை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையிலும் இதற்கு முன்னாலே வருவானு நம்முடைய மத்திய அரசினுடைய இடி ஒவ்வொரு இல்லங்களிலும் சென்று ஆய்வு செய்து அதை பற்றி மாநில அரசுக்கு தொடர்பு கொண்டு ஏன் இவர்கள் மீது வெல்த் கேஸ் போடவில்லை என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறதே தவிர வேறொன்றுமில்லை. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் சிறந்த ஆட்சி நடத்த வேண்டும் என்ற நோக்கம் தவிர வேறொன்றுமில்லை. அதைத்தான் அவர் செய்து வருகிறார். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை ராஜினாமா செய்யுங்கள் என்று யாரும் வற்புறுத்தவில்லை. ஏதோ செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர யார் வற்புறுத்தினார் என்ற நிலையை தெளிவாக எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல இயலும். இல்லை, அவர் மொத்தத்திலேயே அனைத்தும் கணிக்க மறந்து விட்டார். அதுதான் நிலை. நேற்று நான் சொல்கிற போது ஒன்று தெளிவாக சொன்னேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்தியது இயக்கம் கட்சி, அம்மா நடத்தியது இயக்கம். இப்போது எடப்பாடியை நடத்தி கொண்டிருப்பது கார்பரேட் கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். 5 பேருடைய கருத்து கேட்கிறாரு. அவர் மகன் மற்றவருடைய கருத்தை கேட்டு செயல்படுவதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒன்பின் ஒன்றாக எல்லோருமே ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வருகிறார். இதுதான் நிலை. தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொண்ட தாவேகா ஊழல் சக்திகளையும் கலப்பட சக்தியா கலப்பட சக்திங்கிறது எப்படின்னா ஒருவர் மீது தண்டனைக்கு உட்பட்டால் அவளை சேர்த்துவது தவறு. வழக்கு போடுவது வேறு, தண்டனைக்கு உட்படுவது வேறு, 2 இருக்கிறது. அதில் எல்லோரும் மீதும் வழக்கு போடலாம். தண்டனைக்கு உட்பட்டிருக்கிறார் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். சமூக வலைதளத்தில் விமர்சனம் இருக்கு. கடந்த முறை எய்ம்ஸ் கோவைக்கு வருமானம் கேட்கும்போது நீங்க வருவாய்த்துறையில இடம் இல்லை. இல்ல வருவாய்த்துறையை இல்ல சமூக வலைத்தளத்தில் தனியார் மருத்துவமனைக்காக நான் பேசுவதில்லை. நான் என்றைக்குமே என்னுடைய மைத்தூருடைய மருத்துவமனை கோவை மெடிக்கல் சென்டர் எப்பவுமே அங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இல்லை ஐயா அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? எய்ட்ஸ் மருத்துவமனை எங்கே கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்வார். சிறந்த இடத்தை நாங்கள் தேர்வு செய்வோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் இடம் தேடிட்டு இருக்கிறோம். ஒன்றும் 10 ஏக்கரை வாங்க முடியல, ஒன்று 3 ஏக்கர் ஒரு இடத்துல வாங்கணும், இன்னொரு 7 ஏக்கரை வாங்கணும். இதற்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியாது ஒன்றில்லை. இன்று கோவையை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் முக்கிய இடமாக 100% விலை உயர்ந்திருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும். நீங்களே வாங்க முடியாது. ஒரு இடத்த வாங்கினா அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. கோவையை பொறுத்தளவுக்கு சென்னை விட கூடுதலாக. ஆக இங்கே இடம் வேணும், 100 ஏக்கர் வேணும். அதற்கு எங்கே இருக்கிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வராதுன்னு நான் சொல்ல, இடத்தை தேடிக்கொண்டிருக்கோம்னு சொன்னால் இடத்தை சில இடத்துல நாங்கள் எந்தெந்த இடத்துக்கு கொண்டு வரலாம் என்பதை ஆய்வு செய்து கொண்டிருக்கோம். எங்கள் அருகாமல் இருந்தால் தான் முடியும். ஏர்போர்ட்டோ ரயில்வே ஸ்டேஷனோ இருந்தால் மட்டும்தான் அது வெற்றிகரமாக முடிக்க முடியும். அது நேஷனல் ஹைவேஸ் இருக்க வேண்டும். இல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தால் மட்டும்தான் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அவர்களை அந்த எய்ட்ஸ் மருத்துவமனை கொண்டு வருகிற போது அது வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும். நாங்களும் சில இடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சொல்லுவோம். வேற விவகாரத்தில் இன்னும் செந்தில் பாலாஜி இன்னும் காவல்துறை நெருங்காம இருக்காங்க. அவருக்கு தொடர்பு இருக்குன்னு தொடர்ந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. காவல்துறை விசாரணை அவங்க ரிலேஷன் தான் எல்லாருமே ஈடுபட்டதான் சொல்றாங்க. ஒன்றின் பின் ஒன்றாக ஒவ்வொருகளை அழைத்து விசாரிக்கின்ற போது இதற்கு யார் மூல காரணம் என்பதை அவர் சொல்லுகிற போதுதான் வழக்கு யார் மீது தொடுக்கப்பட வேண்டும், யார் இதற்கு மூல காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றே வேறொன்றும் இல்லை. அவரை பொறுத்தவரையிலும் எனக்கு வேலுமணி அர்த்தம் சொல்லியிருக்காரு. அவர் தலைமை செயலாளர். ஒரு காலத்தில் அங்கே இருக்கிற எதிர்கட்சியினுடைய கொறடாவாக இருந்தார். யாரப்பா போட்டு கரூர் விவகாரத்தில் ஆதவர்சன் அவர்களோட பேச்சு அநாகரிகமா இருக்குது. அவரே லாட்டரி ஒரு அக்யூஸ்டா இருக்காரு சொல்லி
ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்திலையும் ஒரு வழக்கு தொடர்ன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து என்ன? இல்லை, பாரதி அதை பற்றி சொல்லியிருக்கிறார். வழக்கறிஞர் பாரதி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு. ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு கருத்து சொல்வது ஜனநாயகத்தில் உரிமை. வழக்கு தொடர்ந்தால் அதுக்கான பதிலை அவர் சொல்வார். முதலமைச்சர் கரூருக்கு என்னங்க, எங்களை பொறுத்தவரையிலும் வருகின்றவர்களை எப்படி அரவணைத்து செல்வது, நம்பி வருகின்றவர்களுக்கு எப்படி நாம் நம்பிக்கை தருவது என்பது நம்முடைய தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் முதல்வர் அவர் முடிவு செய்வார்கள். அதற்கான முடிவை மேற்கொள்ள இருக்கிறார். கரூர் சம்பவம் முடிஞ்சு 10 மாசத்திற்கு பிறகு இப்போ கரூர் விஜயபாஸ்கர் தாவேக்கால் இணைந்த பிறகு முதலமைச்சர் கரூருக்கு போகிறேன் அப்படின்ற இல்லை இப்போ எப்படி இல்லைங்க, நேற்று தான் 54 நாளாக இருக்கு. தொடர்ந்து ஆளுநர் உரை, ஆட்சியில் இருக்கிற நிதிநிலை நெருக்கடி, அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர், அதேபோல வனத்துறையை சார்ந்தவருடைய மகாநாடு 2 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்றது. இன்றைக்கு தொடர்ந்து ஆய்வுப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டு துறையின் வாரியாக உங்களுக்கு தெரியும். இதற்கு அதற்கு ஒப்பிட முடியாது. நீங்கள் வந்தானதே ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அடுத்த நிமிடமும் அங்கே போகணுங்கிறது இல்லை. இப்போ நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாற்றங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக போகிறாங்கிறது தெரியும். முதலமைச்சர் எதற்காக போகிறா, அவர்களுக்கு என்ன நன்மைகளை செய்ய போகிறா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அரசு பணி தர்றது உறுதியா சார்? அந்த உயிரிழந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு பணி கொடுக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள், நல்லதே நடக்கும். ஆனால் அரசு துறைகளில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறைகள் சோதனை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு துறை வாரியாக இல்லை, பொதுவாக தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் கண்காணித்து வருகிறார். ஆகவே ஒவ்வொரு துறையும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்கு நம்முடைய 2 துறைகள் இருக்கிறது. அதில் ஒன்று நம்முடைய அதிகப்படியான சொத்துக்களை சேர்ப்பதற்கு வெல்த் கேஸ் என்று சொல்வார்கள், அதற்கான ஒரு துறை. மற்ற துறைகள் எப்படி ஒவ்வொரு அதிகாரிகளும் இயங்குகிறார்கள், இந்த புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்கின்ற துறையும் இருக்கிறது. 2 துறையும் முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்கிற துறைகள். அரசு வழக்கறிஞர் பணியிடங்கள்லாம் தாவேக அரசு தங்களுக்கு வேண்டியவங்களை பணியமர்த்ததுன்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. இது அரசு வேலையை நம்பி இருக்கிற இளைஞர்களோட கனவை ரைட்டு. இதே நயினார் நாகேந்திரனுடைய பிஜேபி இருக்கின்ற அரசு பிஜேபியுடைய அங்கே மத்தியில் ஆளுகிற போது இந்த மாநிலத்தில் யார் நியமித்தார்கள் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க லீகல் அட்வைஸ் போட்டாங்கல்ல, பிஜேபி சமூகம் ரயில்வே இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் போட்டிருக்காங்க. அது யாரை போட்டிருக்கோம் பட்டியல் அவர் படிக்கிட்டு கொள்ளையில அதிக கவனம் செலுத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கல்வி கொள்ளையில் இது வரைக்கும் கவனம் செலுத்தாம தமிழ்ல சுணக்கம் காட்டுதுன்னு சொல்றாங்க. இல்ல, கல்வித்துறையை பொறுத்தவரை இல்ல தனியார் கல்லூரி பள்ளியை பொறுத்தவரையும் தெளிவாக ஒவ்வொரு அமைச்சரும் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். படிப்படியாகத்தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்ற வேண்டும் தவிர ஆய்வு போகல. இப்போ மினிஸ்டர் அமெரிக்கா போயிட்டாரு, ஒரு 6ஆம் தேதி வராரு. கல்வித்துறை அமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாதுல்ல. ஆளுநரோடு சேர்ந்து எத்தனை துணைவேந்தர்கள், எத்தனை ரிஜிஸ்ட்ரார் நியமிக்கப்பட வேண்டும், எல்லாம் காலியா இருக்கு. இது முதல்ல அதை சரி பண்ணா தான் இங்க மற்றது சரி பண்ண முடியும். ஆகவே இதெல்லாம் நிறைய இடங்களில் யூனிவர்சிட்டி பொறுத்தளவுக்கு வேக்கன்ட் நிறைய இருக்கு. இதை சரி செய்வதற்கு ஆளுநரோடு 2-3 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் அறிவீர்கள். ஆக இது முடிந்ததற்கு பிறகு எல்லாம் நல்லதாக நடக்கும். ஆனால் தமிழக அரசு வருவாயில பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் மதுபானத்தை மிகவும் நம்பி இருந்த ஒரு காலகட்டம் இருக்குது. இன்னைக்கு டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டாங்க, ஏற்கனவே கடைகளுடைய எண்ணிக்கை குறைச்சிருக்காங்க. அடுத்த வருவாய்க்கு என்ன? அதற்காக எங்கெங்கே லீக்கேஜ் இருக்கிறது அதெல்லாம் சரி செய்வார். ஒவ்வொரு துறையும் என்னென்ன கூடுதலாக மதிப்பீடுகள் தயாரித்து டெண்டர் விடப்பட்டதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மொழி நடவடிக்கை எடுக்கிற போது அதிலிருந்து வருவாய் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கும். தனியார் பள்ளிகளில் படிப்படியாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க? இல்லை, படிப்படியாக நான் சொல்லவே இல்லை. ஒன்றும் சொல்லாதே நீங்கள் சொல்லிட்டீங்களே, படிப்படியாக பண்ணுறது இல்லை. இப்போ தனியார் கல்லூரிகள் பொறுத்தவரையும் தனியார் பள்ளியை பொறுத்தவரையும் நேர்மையான முறையில் ஆட்சி நடைபெற வேண்டும் நாம் கருதுகிறோம். எடுத்தெடுப்பில் தடார் கூட நடிக்க முடியாது. நீங்கள் ஈக்குவலாக இருக்காங்க, அவங்களும் ஓரளவுக்கு 30% இருக்காங்க. எந்த கல்லூரியாக இருந்தாலும் இப்போ வைஸ் சான்சலர் வேணும்,
அதற்கு பிறகு ரிஜிஸ்டார் வேணும். எத்தனை இடங்கள் காலி பணிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எத்தனை யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான்சலர் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நிரப்பினதுக்கு பிறகுதான் நடவடிக்கை எதுவாக இருந்தாலும் எடுக்க முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் அமைச்சர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க இயலாது. கட்டணத்தை கண்காணிக்கிறது இந்த கட்டணங்கிறது வேறு. கட்டணம் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லாம் அட்மிஷனே முடிஞ்ச எல்லாம் காலேஜ் ஆரம்பிக்க போகுது. இப்போ கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நாங்கள் இல்லை அதில் நான் சொல்ல வரை கேளுங்க. இந்த கேள்வி மடக்கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேங்க ப்ளீஸ். என்னங்க, ஒரு அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு என்னென்ன செயல்பாடுகளை செய்யலாம், எதை செய்தால் சரியாக இருக்கும்னு யோசிக்கிற நாட்கள் இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொன்னோம். எங்களுக்கு ஒரு 6 மாத காலம் பொறுத்திருங்கள், என்னென்ன நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்பது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இப்போ 55 நாள் தான் ஆயிருக்கு. இல்லை அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் மட்டும் பண்ணிட முடியாது. நான் என் துறையை பார்க்கலாம். சில தவறுகள் நடைபெறுவது உடனடியாக இந்த இடத்துல மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. இன்றைக்கு கூட வந்து பத்திரப்பதிவில் பதிவு செய்கிறவர்களுக்கு ஏறத்தாழ ஒரு 50% மக்களுக்கு இன்றைக்கு நேரடியாகவே பத்திரப்பதிவு செய்த உடனேயே அவர்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாகவே அவர்களுக்கு அந்த பத்திரப்பதிவு செய்ததற்கு பிறகு பட்டாக்கள் உடனடியாக அதிலே சரி செய்யப்பட இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிற போது அந்த அலிகேஷன் குறைஞ்சிடும். நன்றி.